வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதையே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைய காலகட்டத்திலே நம்மிடம் பணிபுரியும் ஒருவரை நாம் எழுந்து வணக்கம் சொல்லும் முறை இல்லை. நம்மிடம் பணிபுரிகிறார் என்றால் அவர் நம்மை பார்த்து வணங்குவார். அலுவலகமாக இருந்தால் ஒரு அதிகாரி தன் மேலதிகாரியை பார்த்து எழுந்து நின்று வணக்கம் சொல்வார். இது நடைமுறையாகிவிட்டது. ஆனால் சிவனடியாராக இருந்தால் யாராக இருந்தாலும் மேலோன் கீழோன் என்று பாராமல் சிவனடியாருக்கு மரியாதை செய்வது என்பது சிவனடியாரோட பெருமை. ஒரு சிவனடியார் இன்னொரு சிவனடியாரை பார்த்து வணங்குவது எப்படி என்றால், ஒரு முற்றிய நெற்கதிர் இன்னொரு முற்றிய நெற்கதிர் ஒன்றை ஒன்று வளைந்து நிற்கும் அல்லவா, அதுபோல் ஒரு சிவனடியார் இன்னொரு பார்த்து இப்படி வளைந்து வணங்குவாராம். சேக்கிலாரோட விளக்கம். அதில் ஒரு நாயனாரை இன்று பார்ப்போம். அவர் பெண்ணாகடம், தொண்டை நாட்டில் உள்ள பெண்ணாகடம் என்னும் ஊரிலே வாழ்ந்த கலி கம்ப நாயனார். வளம் பொருந்திய திருத்தலத்திலே வணிகர் குலத்திலே பிறந்தவர். சடை முடி உடைய விடையவர் திருவடி மறவாது தினம் பூசியவர். நீர் அணிந்தவரையும் சடைமுடி தரித்தவரையும் காவி உடை தரித்தவரையும் சிவனடியாரையும் வணங்கி 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 மகிழ்ந்தவர். சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வதே வாழ்நாள் நோக்கமாக கொண்டார். நாம் இளையங்குடி மாறனார் நியாயம் அல்லவா, அதுபோல். ஆனால் இந்த பக்தியிலே ஒரு முரடுத்தனமும் உண்டு. சில இது பார்த்தோம் என்றால், இவர் அரணார் அடியாருக்கு அளவற்ற அன்புடன் இனிய உணவு படைப்பார். யாரு? கலிகாம்ப நாயனார். கனி, காய், நெய், பால், தேன், சர்க்கரை உயர்ந்த உணவுகளை வழங்குவார். அடியார்கள் வரும் பொழுது அவரை நிற்க வைத்து, திருவாயிலில் நிற்க வைத்து, அவரது திருவடியை நீர் கொண்டு கழுவி அந்த திருவடியை தலையிலே சூட்டிக்கொண்டு பின்பு அவர்களுக்கு பொருள் வழங்குவார், உணவு வழங்குவார். ஒரு முறை இவ்வாறு அவர் செய்யும் போது அவர் துணைவியாரும் கூட இருப்பார். ஒரு முறை அந்த சிவனடியார் ஒருவர் முகத்தை கலிகம்பர் உடைய துணைவியார் பார்த்து விட்டார். ஐயனே, இவர் நம்மிடம் பணிபுரிந்தவர், நம் பணியாள், இவர் திருவடியை நான் எப்படி கழுவுவேன், நான் எப்படி வணங்குவேன் என்று கேட்டார். பூசிக்க மறுத்த மனைவியின் கையை உடனே வெட்டிவிட்டார். தன்னிடம் பணிபுரிந்த பணியாள் என்றெல்லாம் பார்க்கக்கூடாது, சிவனடியாரா பூசி. இதுதான் கலிகம்பரின் கொள்கை. அந்த வணங்க மறுத்த மனைவியின் கரத்தை துண்டித்தார். இது சற்றே முரண்பாடாக உங்களுக்கு தோணலாம். ஆனால் பல நாயன்மார் வரலாறு நான் பார்த்திருக்கோம். இறைவன் திருவமுது செய்யவில்லை என்பதற்காக அறிவற்ற நாயனார் தன் கழுத்தை அறுந்து கொள்ள முற்பட்டார். ஏர்கோன் கலிகாம நாயனார் இறைவனை ஒருத்தன் வேலை வாங்க என்பதற்காக அவனால் நான் குணமாக மாட்டேன் என்று தன்னைத்தானே தாக்கி கொண்டார். ஏர்கோன் கலிகாம நாயனார் சிறு தண்டனும் தான் ஈன்ற மகவை வெட்டி சமையல் செய்தார். இந்த தீவிர பக்தியை புரிந்து கொள்வதற்கு நாம் சேக்கிலார்கிட்ட கொஞ்சம் படிக்க வேண்டும். அதன் பொருள் என்னவென்றால், இந்த உலகில் அனைத்தும் அனைவரும் யாதும் சிவனுக்கு சொந்தம். உங்களுக்கு என்று எதுவும் சொந்தம் இல்லை, உங்களுக்கு என்று யாரும் சொந்தம் இல்லை. யாரும் எந்த பொருளும் எல்லாம் சிவமயம், எல்லாம் சிவன் சொத்து என்று எண்ணினால் நாம் அந்த தீவிர பக்தி கொள்வோம் என்பதை விளக்குவதுதான் கலிகம்ப நாயனார் புராணம். நன்றி.